வெல்கம் டு Athiyaman Team. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி செப்டம்பர் 15 அண்ட் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் செப்டம்பர் 14 வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கோழி இன நோய் ஆராய்ச்சி மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஸோ கோழி இன நோய் ஆராய்ச்சி மையம் வந்து எங்கே அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா இதை வந்து அறிவித்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடோட கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின், மேத்யூ ஹைடன் மற்றும் லிசா சிங் என்ற இருவரை வர்த்தக தூதர்களாக இந்தியாவிற்கு நியமனம் செய்த நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியா தான் எனது இந்த ரெண்டு பேர் யார், மேத்யூ ஹைடன் அண்ட் லிசா சிங், இந்த ரெண்டு பேர்த்தையும் பிஸ்னஸ் அம்பாசிடராட்டு இந்தியாவுக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அந்த மேத்யூ ஹைடன் அப்படிங்கிறவர் முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர். ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய பிக்கரி மிஷன் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய பிக்கரி மிஷன் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேகாலயா தான். ஓகேவா? ஸோ மேகாலயாவில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய பிக்கரி மிஷன் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின், 10 half day 10 பஜே 10 minute என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ 10 half day 10 பஜே 10 minute அப்படிங்கிறது எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் தான். இது எதுக்காக அப்படின்னா ஸோ கொசு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ கொசு இந்த இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக. ஓகேவா? அதனால் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக, டெங்கு அந்த மாதிரி அந்த ஃபீவர்ஸ்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக 10 half day 10 பஜே 10 minute அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. விச் மீன்ஸ் என்ன, ஹாஃப் டேன்னா வாரம், பஜேனா கிளாக் மணி. ஓகேவா? ஸோ 10 வாரம் கரெக்டாக 10 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து என்ன அப்படின்னா வீட்டை சுற்றி அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், கொசு வராத மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய மாதுளை இறக்குமதிக்கு எந்த நாடு அனுமதி அளித்துள்ளது? ஸோ ஆஸ்திரேலியா தான் என்னது அப்படின்னா இந்திய மாதுளை அவங்களுக்கு நிறைய தேவைப்படுறதுனால இந்திய மாதுளை இறக்குமதிக்கு வந்து அனுமதி செஞ்சுருக்கிறாங்க. அண்ட் தென் சிக்ஸ்த் கொஸ்டின், UPSSF என்ற பாதுகாப்பு படையை எந்த மாநிலம் கொண்டுள்ளது? ஸோ UPSSF அதாவது என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ அதிலே இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேஷ் தான் வந்து என்னது அதுக்கான அந்த பாதுகாப்பு படையை வந்து வச்சுருக்குறாங்க. ஓகேவா? அண்ட் தென் செவன்த் கொஸ்டின், ராம் பகவான் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் விமான நிலையம் கட்ட முடிவெடுத்துள்ளது? ராம் பகவான் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து ஒரு விமான நிலையம் வந்து கட்ட போகிறாங்க. அதுவும் எங்கே பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேவா? ஸோ ராமர் அந்த நினைவாட்டு ராம் பகவான் அப்படிங்கிற பேரில் விமான நிலையம் வந்து கட்ட போகிறாங்க. அண்ட் தென் எய்த் கொஸ்டின், ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யோஷிஹிடே சுகா. ஓகேவா? ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமர் யார் அப்படின்னா யோஷிஹிடே சுகா. இவர் தான் வந்து அந்த கட்சிக்கு தலைவர். என்ன அப்படின்னா லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி. ஸோ அந்த கட்சிக்கு தலைவர் அவர் தான் வந்து என்னது அந்த நாட்டோட பிரதமரும் கூட. அண்ட் தென் நைன்த் கொஸ்டின், கடந்த மாதத்தில் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? ஸோ லாஸ்ட் மந்த் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் இயரோட எவ்வளோ தூரம் ஏற்றுமதி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12.66%. ஓகேவா? அண்ட் தென் 10th கொஸ்டின், ஸ்டார்ட் அப் தரவரிசை 2019 பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக எந்த மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன? ஓகேவா? ஸ்டார்ட் அப் 2019 பெஸ்ட் பெர்ஃபார்மராக யாரெல்லாம் அப்படின்னா குஜராத், அந்தமான். ஓகேவா? ஸோ குஜராத்தும் அந்தமானும் பெஸ்ட் பெர்ஃபார்மர். அப்புறம் டாப் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னா கர்நாடகா, கேரளா. அப்புறம் தமிழ்நாடுலாம் என்ன அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள மாநிலங்கள்லாம் வந்துடும். அண்ட் தென் 11th கொஸ்டின், தனது 2வது கடல் ஏவுகணத்தை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா சீனா. ஓகேவா? ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் கடல் பகுதியில் வந்து 2வது கடல் ஏவுகணத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மஞ்சள் கடல் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா ஜிலின் மாகாணம் சாங்சுன் நகரில் வந்து இருக்குது. அண்ட் தென் 12th கொஸ்டின், உயிர் பல்வகைமை அவை எங்கே அமைக்கப்பட உள்ளது? ஸோ பயோடைவர்சிட்டி சம்மந்தமான அந்த அவை வந்து எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீரில். ஓகேவா? ஸோ அந்த நுண்ணுயிர்களை பற்றி ஆராயறதுக்கு அதுக்கான பலன்கள் அதெல்லாம் வந்து ஆராயறதுக்காக அந்த அவையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் அந்த குழுவில் அந்த இதை உருவாக்குறதுக்காக ஒரு 10 மெம்பர் சேர்ந்த ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அண்ட் தென் 13th கொஸ்டின், சமீபத்தில் எந்த இடத்தில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க உள்ளது? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா எங்கே வந்து ரீசெண்டாக இப்போ எய்ம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா பீகாரில். ஓகேவா? பீகாரில் தர்பங்கா அப்படிங்கிற இடத்துல வந்து நியூ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யாரோட தலைமையில் கொண்டு வராங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் தென் 14th கொஸ்டின், இந்தியாவை சார்ந்த எந்த நிறுவனம் உலகின் மதிப்புமிக்க 40 நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ரிலையன்ஸ் தான் வந்து என்னென்னா $210 பில்லியன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்.
ஸோ அதில் 40 இதில் வந்து இந்தியாவை சார்ந்த இது வந்து எந்த நிறுவனம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ். அண்ட் தென் 15th கொஸ்டின், சர்வதேச டென்னிஸ் புதிய தரவரிசை பட்டியலில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோகோவிச். ஓகேவா, இவங்க வந்து செர்பியாவை சேர்ந்தவங்க. அண்ட் தென் 16th கொஸ்டின், துனிசியாவின் புதிய பிரதமர் யார்? ஸோ துனிசியாவோட புதிய பிரதமர் யார் அப்படின்னா ஹிச்சேம் மெச்சிச்சி. ஓகேவா, ஸோ துனிசியா அப்படிங்கிறது வட ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு இடம். அண்ட் தென் 17th கொஸ்டின், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை துணைத் தலைவராக வெற்றி பெற்றவர் யார்? ஸோ வந்து லாஸ்ட்டு வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா ஹரிவன்ஷ் நாராயண் சிங் இருந்தாங்க. அவங்களோட வந்து பதவிக்காலம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வச்சாங்க. மறுபடியும் கூட அவங்களோட மாநிலங்களவை துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது யார் தான் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிவன்ஷ் நாராயண் சிங் தான். ஓகேவா, ஸோ அவங்கள எதிர்த்து நின்று எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மனோஜ் ஷா. அண்ட் தென் 18th கொஸ்டின், சிங்கப்பூரின் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லீ சியன் லுங். ஓகேவா, ஸோ லீ சியன் லுங் தான் வந்து யார் சிங்கப்பூரோட பிரதமர். ஓகேவா, ஸோ இவங்களை எதிர்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யார் நிற்கிறா அப்படின்னா நம்ம இந்தியா வம்சாவளியான பிரீதம் சிங் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவராட்டு கருதப்படுறாங்க. அண்ட் தென் 19th கொஸ்டின், சர்வதேச ஓசோன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 16 தான் சர்வதேச ஓசோன் தினம். ஸோ அதுக்கான தீம் என்ன அப்படின்னா ஓசோன் ஃபார் லைஃப் 35 years of ozone layer protection. ஓசோன் ஃபார் லைஃப் 35 years of ozone layer protection. அண்ட் தென் 20th கொஸ்டின், தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அளிக்க சட்ட மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7.5% வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குறதாட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான மசோதா வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் தென் 21st கொஸ்டின், முதலமைச்சரின் உதவி மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் எந்த விதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 110. ஓகே, ஆர்டிகல் 110 கீழே தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் தனித்தனியாக குறை தேக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சுட்டு அவங்க போய் எல்லாரும் எந்த குறைகள் கொடுத்தாலும் அந்தந்த ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அனுப்பி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் 22nd லாஸ்ட் கொஸ்டின், யூஎன் கமிஷன். ஓகேவா, ஸோ யூஎன் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் வெற்றி பெற்ற இரு நாடுகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான். ஓகேவா, ஸோ வந்து இந்த இதில் 2 நாடுகள் வந்து மெம்பராட்டு தேர்வு பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். சீனாவும் இதில் வந்து போட்டிட்டாங்க, ஆனால் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து செப்டம்பர் 15 and 16 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒருக்கு வந்து ரீகாப் பார்த்துடலாம். கோழி இன நோய் ஆராய்ச்சி மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? தமிழ்நாடு. மேத்யூ ஹைடன் மற்றும் லிசா சிங் என்ற இருவரை வர்த்தக தூதர்களாக இந்தியாவிற்கு நியமனம் செய்த நாடு எது? ஆஸ்திரேலியா. இந்தியாவின் மிகப்பெரிய விக்கரி மிஷன் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டு உள்ளது? மேகாலயா. 10 half day 10 பஜே 10 minute என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? நியூடெல்லி. இந்திய மாதுளை இறக்குமதிக்கு எந்த நாடு அனுமதி அளித்துள்ளது? ஆஸ்திரேலியா. யூபிஎஸ்எஸ்எஃப் என்ற பாதுகாப்பு படையை எந்த மாநிலம் கொண்டுள்ளது? உத்தரப்பிரதேஷ். ராம் பகவான் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் விமான நிலையம் கட்ட முடிவெடுத்துள்ளது? உத்தரப்பிரதேஷ். ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமர் யார்? யோஷிஹிடே சுகா. ஓகேவா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கடந்த மாதத்தில் ஏற்றுமதியை முந்தைய ஆண்டை விட எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? 12.66%. ஸ்டார்ட் அப் தரவரிசை 2019 பெஸ்ட் பெர்ஃபார்மராக எந்த மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? குஜராத், அந்தமான். டாப் பெர்ஃபார்மராக கர்நாடகா, கேரளா. தனது 2வது கடல் ஏவுதளத்தை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா சீனா. உயர் பல்வகைமை அவை எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சமீபத்தில் எந்த இடத்தில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பீகார். இந்தியாவில் சார்ந்த எந்த நிறுவனம் உலகின் மதிப்புமிக்க 40 நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ். சர்வதேச டென்னிஸ் புதிய தரவரிசை பட்டியலில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் முதலிடத்தை யார் பெற்றுள்ளார்? ஓகே, ஜோகோவிச். ஓகேவா, அவங்க வந்து செர்பியாவை சேர்ந்தவங்க. துனிசியாவின் புதிய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிச்சேம் மெச்சிச்சி. நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை துணைத் தலைவராக வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிவன்ஷ் நாராயண் சிங். சிங்கப்பூரின் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லீ சியன் லுங். சர்வதேச ஓசோன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் 16. தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு அளிக்க சட்ட மசோதா நிறைவேற்றம் செய்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 7.5%. 21st
முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் எந்த விதியின் கீழ் கொண்டுவர உள்ளது? ஆர்டிகல் 110. யூனியன் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் வெற்றி பெற்ற 2 நாடுகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான். ஓகேவா? ஸோ இதோட செப்டம்பர் 15 and 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செப்டம்பர் 17 and 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம அதியமான் டீம் சேனல் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.